எடுத்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த எல்லோவும் ஒயிட்டும் ஒரே பிளேன்ல இருக்கும். நான் பேக் சைடுன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் பேக் சைடு. இது என்னது? ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? பாருங்க, இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ரெண்டும் ஒரே பிளேன்ல இருக்கும், பேப்பர்ல இருக்கும். இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்? பேப்பர்ல இருக்கும். ஸோ அதுக்கு தான் எப்படி டிரா பண்ணுவாங்க? இந்த இருக்குல்ல, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? இப்படி போட்டிருப்பாங்க. நான் பாருங்க எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. இப்படி போடுவாங்க. அடுத்து என்னன்னா இப்படி ஒன்று போடுவாங்க, இப்படி ஒன்று போடுவாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து எங்க? பேக் சைடு. இது வந்து பேக் சைடு. இது எங்க போகும்? ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? அப்ப இதுவும் எங்க? பிளேன் ஆஃப் த பேப்பர். ஒரே பிளேன்ல தான் இருக்கும் இந்த ரெண்டும். இப்போ இது பிளேன்ல இருக்கும், இது பிளேன்ல இருக்கும். இது பேக் சைடு. இந்த ரெட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. நல்லா பாருங்க, ரெட் ஃப்ரண்ட் சைடு, வயலட் வந்து பேக் சைடு, எல்லோவும் ஒயிட்டும் ஒரே பிளேன். சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். இப்படி இருக்கு, இப்படி இருக்குது. ஒன்று எங்க இருக்குது? அப்போ பேக் சைடு. இன்னொன்று எங்க இருக்குது? இந்த பக்கம். சரிங்களா? இப்படிதான் இருக்கும். இப்போ நாம இந்த ஸ்ட்ரக்சருக்கு வருவோமா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். இதை பாருங்க, இந்த ஃபிஷர் இதுதான் வந்து என்னன்னா இந்த நார்மல் 3D மாடல். இதை வந்துட்டு அப்படியே ஃபிஷரா மாத்தணும் அப்படின்னா இதை நீங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படியே நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். அதுதான் என்ன? ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். பாருங்க, அப்போ அந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படியே இருக்கான்னு பாருங்க. OH H பின்னாடி என்னது? COH, இங்க என்னது? CH இருக்குதா? அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க உள்ள ஷேடோ தான் நமக்கு என்னது? இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். பாருங்க, அப்போ இங்க இருக்குது, அப்போ COH, இங்க இருக்குது, அப்போ OH CH இருக்குதா? சரி, இப்போ நாம எப்போதுமே என்ன பண்ணணும்? இதுதான் ஹைட்ரஜன். இதுதான் ஹைட்ரஜன். எப்போதுமே நமக்கு பேக் சைடு போடணும். பாருங்க, இதுதான் ஸ்டியரிங், இதுதான் ஃபனல்னு வச்சுக்காங்க. சரிங்களா? இதுதான் என்னது? ஃபனல். ஃபனல்ல மேல உள்ளது, கீழே வடியக்கூடியது சொன்னேன் இல்லையா? இது வந்து என்னது? மேல உள்ள அந்த ஃபனல், கீழே அந்த வடியக்கூடிய அந்த இடம். இல்லைன்னா நீங்க ஸ்டியரிங் பாருங்க. எப்போதும் ஸ்டியரிங் வந்து நமக்கு ஸ்டியரிங் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். ஸ்டியரிங் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். இது என்ன செய்யக்கூடாது? இது என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. நம்ம கண்ணுக்கு இதை தெரியக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரியாம பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இப்போ சொல்லுங்க, நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியுதா? அந்த பின்னாடி உள்ள அந்த ஹெச் தெரியுதான்னு பாருங்க. இல்ல சார். அப்ப நீங்க